Dear students, now I am going to teach example 11.10. The question is, the given is PMF, probability mass function, 1, 2, 3, 4, 5, small x, capital F of x value, k, 2k, 6k, 5k, again 6k, 10k. So, in the model ஒரு question கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து probability x less than 6 greater than 2. Probability capital X less than 5 greater than or equal to 2. Probability X less than or equal to 4. Probability X greater than 3. Okay. Right. இந்த மாடல்ல கேட்டிருக்காங்க. So question வந்து ஒரு 4 question கேட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம probability find பண்ணனும். அப்ப mass function தெரியணும் கொடுத்துட்டாங்க. பட் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு சொன்னா k வந்து unknown-ஆ இருக்கு. உங்க ஒரு constant k கிடைக்கும். அந்த k வேல்யூ unknown-ஆ இருக்கு. அதை எப்படி find out பண்றதுனா PMF னு கொடுத்துட்டாங்கன்னா total probability 1 தான் வரும்னு ஆல்ரெடி நம்ம previous videosல கான்செப்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். So total probability இது ஒரு probability இது ஒரு probability. So இந்த total probability that is this is PMF. Therefore summation of f of x, this is PMF, probability mass function. Therefore summation of f of x should be equal to 1. So summation of f of x na f of x oda values la sum panna appo value k 2k 6k 5k 6k 10k. So k plus 2k plus 6k plus 5k plus 6k plus 10k equal to 1. So 3 9 plus 5 14 20 30. So 30k equal to 1. K equal to 1 by 30. So k value first நீங்க find out பண்ணணும். இந்த மாடல் சம் வந்தாவே அதாவது இந்த மாதிரி k unknown-ஆ இருந்து क्वेश्चनலயே ஒரு சில சம்ல பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸர்சைஸ்ல 6th சம் பாத்தீங்கன்னா சொன்னா क्वेश्चनலயே what is k, find the value of k னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதே மாடல் தான் வொர்க் அவுட் பண்ணனும். இந்த மாடல் சம்முக்கு நீங்க இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா k வேல்யூ தெரியாம நம்மால இந்த ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ண முடியாது. So first you have to find out k value. Okay. So k value 1 by 30. K value find பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிள்ல நீங்க வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. எப்படின்னு சொன்னா இந்த k வை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அங்க இருக்கிற வேல்யூவை போட்டுருங்க. That is small x equal to 1 2 3 4 5 6. K value here 1 by 30. Therefore f of x 1 by 30 instead of k 1 by 30. 2 into 1 by 30 2 by 30. 2 by 30. 6 into 30 6 by 30. Cancel பண்ணிட்டு 1 by 5 னு போட்டாலும் ஓகே இல்ல 6 by 30 னு வச்சிட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே வச்சிருங்க. அப்பதான் இதோட ப்ராபபிலிட்டில சம் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 4 5 by 30. 5 6 by 30. 6 10 by 30. ஆக்சுவலா இப்படி தான் क्वेश्चन கொடுக்கணும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னா, பட் இப்படி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க இந்த மாடல்ல மாத்திக்கணும். இந்த மாதிரி மாத்தறதுக்காக இந்த மாதிரி கொடுக்கறாங்க. அதாவது நீங்க k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுதா, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, அதாவது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி k வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनல ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k கொடுக்கல, ஒரு சில क्वेश्चन இந்த மாதிரி k வந்தா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k கொடுப்பாங்க. ஓகே. சோ இந்த மாடல் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேட்ட இந்த 4 क्वेश्चन ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். First question. What is first question? Probability that is x less than 6 greater than 2. Okay, which means is what? Which means p of x greater than 2 சொன்னா 3 ல இருந்தீங்க. இங்க greater than 2 னா 3. Less than 6 னா 5. அப்ப 3 4 5. p of x equal to 3 plus probability x equal to 4 plus p of x equal to 5. இந்த probability எல்லாம் sum பண்ணி எழுதுங்கன்னு அர்த்தம் இதோட மீனிங். சோ இது ரெண்டு கடையில இருக்கிற probabilityயோட ஓவரால் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ less than 6 னா 5, greater than 2 னா 3. சோ 3 4 5. அப்ப 3 க்கு என்ன probability என்ன? அதாவது 3 நான் x small x க்கு வந்து 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கிற probability 6k. சோ அதோட probability sum பண்ணா இதோட probability value 6k. நீங்க இத x f of x னு போடலாம் இல்ல p of x equal to
என்ன பண்ணலாம்னு சொன்னா கேபிட்டல் X = ஸ்மால் x அந்த மாடல்ல எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த இது f of இது இதோட மீனிங் ஒண்ணும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல நீங்க f of x ன்னு எழுதுறீங்கன்னா இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான் மேத்தமேட்டிக்ஸ்ல. p of x = ஸ்மால் x ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ரெண்டுமே ஒண்ணு தான். ஓகே சோ இந்த மாடல்ல x க்கு 1 போட்டீங்கன்னா இந்த வேல்யூ, 2 போட்டீங்கன்னா இந்த வேல்யூ, 3 போட்டா இந்த வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ தான் நீங்க எழுதணும். நான் 6 கேக்குதோ நான் என்ன பண்ணிடுறேன், அதோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, 6/30 பிளஸ் p of x = 4 னா x க்கு 4 போட்டா கிடைக்கிற ப்ராபபிலிட்டி ன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி வேல்யூ 5/30 பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா 5 போட்டா கிடைக்கிற ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 6/30. சோ இதெல்லாம் நீங்க சம் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா சொன்னா 6 + 6 12, 12 + 17/30 அவ்வளவுதான் ஆன்சர். சோ இந்த LCM எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகறதுக்காக தான் நான் கேன்சல் பண்ணாம அப்படி வைங்கன்னு சொன்னேன். 6யும் இந்த 6 இந்த 10 எல்லாம் கேன்சல் பண்ணாம 5 கேன்சல் அப்படி வச்சீங்கன்னா LCM எடுக்கிறது ஈஸி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் finished. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட். ரொம்ப ஈஸியான क्वेश्चन இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம். ப்ராபபிலிட்டி x less than 5. சோ less than 5 ன்னு சொன்னா 4 3 2 1 எல்லாமே வரும். பட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, greater than or equal to 2. greater than or equal to 2. so greater than or equal to 2. இங்க greater than 2 ன்னு எடுத்தீங்கன்னா 3 ல இருந்து எடுத்தோம். இங்க greater than or equal to 2 ன்னு கொடுத்தா 2 க்கு மேல எல்லாமே எடுக்கணும். 2 and 2 க்கு மேல எடுக்கணும். so 2 3 4 வரைக்கும் எடுக்கணும். less than 5. therefore 2 3 4. so which is equal to p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4. 2 க்கு வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2/30 plus 3 க்கு வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ 6/30 plus 4 க்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ 5/30. so answer 2 plus 8 8 plus 2 plus 6 8 8 plus 5 13/30 13/30. okay right. now third question. p of x less than or equal to 4. p of x less than or equal to 4. so less than or equal to 4 னா என்ன மீனிங், 4 4 விட கம்மியா இருக்கிற எல்லாமே. அப்ப 4 3 2 1. so p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4 வரைக்கும். so 1/30 2/30 6/30 5/30. 1/30 plus 2/30 plus 6/30 plus 5/30. 1 2 6 5. so நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா 3 9 14. so 14/30. இத வேணா நீங்க ஃபைனல் ஆன்சர் கேன்சல் பண்ணி எழுதினாலும் சரி, இல்ல அப்படியே வச்சாலும் நோ ப்ராப்ளம். ஓகே இப்படி எழுதினாலும் ஓகே. ஆர் இதோட வேல்யூ 2 டேபிள்ல கிடைச்சா 7/50 இப்படி எழுதினாலும் ஓகே. நெக்ஸ்ட் fourth question. fourth question ஆன்சர் எழுதும்போது இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்ங்கறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அன்னோனை பத்தி நாங்க பார்க்க, அன்னோன் வேல்யூ அதாவது x என்னவா இருக்கும்னா 3 யோட கிரேட்டரா இருக்கும்ங்கறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எழுதி இருக்கிற ஒரு மீனிங் x is greater than, xங்கிறது ஓபன் சிம்பல்ல இருக்குனா என்ன மீனிங், இங்க x is less than படிக்கணும், இங்க x is greater than படிக்கணும். அதே மாதிரி இங்க x is greater than 3. x ஓட வேல்யூ 3 யோட 3 யோட கிடையாது, 3 இல்லாம அதிகமா இருக்கும், 3 விட அதிகமா இருக்கும். தட் இஸ் 4 5 6. அந்த பக்கமே கொடுக்காத நம்ம இதுல எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். so x is greater than 3 meaning p of x p of capital X p of x greater than 3. x பத்தி தான் நீங்க படிக்கணும். so x is greater than 3 which is equal to what. so x greater than 3 ன்னு சொன்னா 3 விட அதிகமா இருக்கு. அப்ப 4 5 6 பத்தி கேக்குறாங்கன்னு அர்த்தம். இதுல greater than equal to இங்க equal to கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், x ஓட வேல்யூ 3 விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதிகமா இருக்கு 3 யும் சேர்த்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இங்க greater than 3 only. therefore p of x equal to 4 plus p of x equal to 5
plus p of x equal to 6. ஏன் 6 வரைக்கும் போடணும்னா அவ்வளவுதான் இருக்குங்க. x value greater than 3 னா 3 விட அதிகமான 4 5 6 வரைக்கும் தான் இருக்கு. So that is 4 5 6 10. So 5 by 30 plus 6 by 30 plus 10 by 30. Okay, equal to 11 21 by 30. 3 table cancel ஆகும். Therefore நீங்க 3 table cancel பண்ணிருந்தனால correct. That is what? 7 by 10. Okay. So இந்த சம்மோட சொல்யூஷன் இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். k மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த மாடல் போது இந்த மாடல் நம்ம எழுதுறோம். இந்த மாடல் யூஸ் பண்ணி என்ன क्वेश्चन கேட்டாலும் அவங்களோட கேட்ட क्वेश्चनக்கு உண்டான மீனிங்கை புரிஞ்சிட்டு அந்த ப்ராபபிலிட்டில சம் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துரும் ஸ்டூடண்ட்ஸ். So this is the answer. Finish the student.